உடம்புல வந்த சாமி பேசலையா? இந்த 10 காரணங்கள்ல. என் மேல சாமி வந்துச்சுங்க. வந்த சாமிய உணர முடியல. சாமி வந்தா என் மேல நின்னு பேசணும்ல. நான் ஆடணும்ல. சாமி வந்து நான் அருள் வாக்கு சொல்லணும்ல. ஆனா இது எதுவுமே நடக்கலங்க. என்ன ஏதுன்னு தெரியல. ஒரே குழப்பமா இருக்குன்னு இருக்கிற ஒரு சில அன்பர்களுக்கு நான் அறிஞ்சத பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, என் உடம்புல வந்த சாமி உண்மையா இருக்குமா? பொய்யா இருக்குமா? அப்ப என் உடம்புல வந்தது சாமி வந்துச்சா? வரலையா? இல்ல சாமி வராத சாமிய வந்துருச்சுன்னு நான் அனுமானிச்சுக்கிறேனா? அப்படின்னு ஒரு சில பேர் குழப்பத்துல இருப்பாங்க. அதாவது இன்னைக்கு இந்த பதிவு அறிவோம் அன்பர்களுக்கும், சாமியாடி வரும் மக்களுக்கும் சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சாமி, ஒரு தெய்வ சக்தி நம்மள நெருங்கி இருக்கு. நம்மகிட்ட அணுக்கோதி நிக்குது. ஆனா அது அது அதனுடைய அதனுடைய செயல்பாட்ட வெளிப்படுத்த மாட்டுதுன்னா, எது மாதிரி காரணம்? யார் காரணமா இருப்பாங்கங்கிறதுக்கு இந்த பதிவு ஒரு நமக்கு நம்மை சரி செய்ய வழிவகுக்கும் அப்படின்னு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, என் உடம்புல இருக்க சாமி பேசல. வாழ்க்கையில ஒரு சில அப்ஸ்டக்கிள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு சில தடை கற்கள், ஒரு சில தடைகள், ஒரு சில கரும்புள்ளிகள். அது என்ன பண்ணும்? வாழ்க்கைய முழுமையா பயணிக்க விடாது. நான் நடந்து போறேன் என் வாழ்க்கையில. நல்லா நாளும் காலத்துக்கும் என்னுடைய வாழ்க்கைய முழுமை பெற விடாது. அந்த தடை கற்கள், அந்த கரும்புள்ளிகள் அது என்னென்ன? எதுவாக இருக்கு அப்படின்னா, தனி மனித ஒழுக்கம். தனி மனித ஒழுக்கம்னா என்ன? இது போன்று குடி, புகை, அதே சமயம் மது, மாது இதெல்லாம் இது மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கைய நாம முழுமையடைய செய்யாது. நமக்கு ஒரு பெரிய தடைக்கல்லாம் இருக்கும். இதே தான் சாமியாடிகளுக்கும் பொருந்தும். உங்க மேல ஒரு சாமி வருது. ஆனா நீங்க இந்த தனி மனித ஒழுக்கம் இல்லாம, இது போன்று மது, மாது, குடி, புகை இது போன்று அதுக்குள்ள சிக்கி, அதுக்கு நீங்க அடிமையாகி அதிலிருந்து மீண்டு வர முடியல அப்படின்னா, உங்க உடல்ல இருக்கிற தெய்வ சக்திய முழுமையா அது வெளிப்படுத்த விடாது. இது 1. சரி. 2வது என்ன? இல்லங்க அது அப்படியே இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியலையே! பழகிட்டோமே! மீண்டு வர முடியலையே! சாமி ஆடுறேன். என்னங்க வர்ற சாமி கூட என்னங்க சுருட்டு எடுக்குது. வர்ற சாமிக்கு கூட கல்லு, சாராயம் வச்சு படைக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் நான் செய்றது தப்பா? இதெல்லாம் இதெல்லாம் தவறு எப்படிங்க? எப்படிங்க தவறாகும்? அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கலாம். சாமிக்கு செய்றதும் நமக்கும் அது தெய்வம். நாம சாதாரண மனுஷன். நம்மளுடைய பிறப்பு இந்த இந்த மனித தேகம் ஏதோ பிறந்து ஒரு வயசுலேருந்து ஏதோ 70, 80, 90, 100 அதுக்குள்ள இந்த தேகம் மறந்துடும். ஆனா தெய்வம் அப்படி இல்ல. இயற்கையோட இயற்கையமா, அருவமா இருந்தாலும் உருவமா வந்து காட்சி கொடுத்து, ஒரு தெய்வம் தான் காலத்துக்கும், எல்லா மக்களுக்கும், எல்லா தலைமுறை பிள்ளைகளுக்கும். அப்ப அந்த சாமியோட நாம மனுஷன் நாம போட்டி போடக்கூடாது. அதனுடைய சக்தி வேற. அதனுடைய எதிர்ப்பாற்றல் வேற. அதுக்காக என் சாமி செய்யுதே, நான் செய்றேன் அப்படின்னு செய்றது, அது நம்மளுடைய அறிவின்மைய தான் அந்த இடத்துல வெளிக்காட்டும். சரி. அப்ப இது போன்று தனி மனித ஒழுக்கத்த நாம சரி பண்ணணும். அப்படி அது சரி பண்ண முடியல அப்படின்னா, நம்மகிட்ட இருக்க சாமி ஓங்கி நம்மகிட்ட பேசாது. சரிங்க. இது 1. 2வது என்ன? என் உடம்புல இருக்க சாமி பேசல. என்ன காரணம்? வேற என்ன காரணமா இருக்கும்? அப்படின்னா, என் உடம்புல வர சாமி பேசல அப்படின்னா, எப்ப பேசல? நானு எப்படி இந்த தனி மனித ஒழுக்கம்னு ஒண்ணு சொன்னனோ, அதே மாதிரி என்னது அப்படின்னா, கட்டுப்பாடு. முக்கியமா காமம் சார்ந்த விஷயங்கள்ல கட்டுப்பாடு. இது மிகப்பெரிய இத ஏன் நான் தனியா சொல்றேன் அப்படின்னா, இது வந்து என்ன அப்படின்னா, இந்த காமம் சார்ந்த இந்த கட்டுப்பாடு இல்ல அப்படின்னா, இது மனதையும் அசுத்தப்படுத்தும், உடலையும் அசுத்தப்படுத்தும். 2யுமே அசுத்தப்படுத்தும். அதனால தான் இத தனியா சொல்றேன். சரி, இது 2. தெய்வத்த பேச விடாம செய்றது. அளவோட இருந்தா நல்லதுங்க. குடும்பத்தோட தனக்கு அமைந்த துணைவியார அந்த அழகா அந்த இதோட இருந்தா, அளவோட இருந்தா அது நல்லது. அளவுக்கு மீறும்போது, அதாவது பார்க்கிற மேல எல்லா இடத்துலயும் நம்ம கண்கள், நம்மளுடைய ஆசைகள் நம்ம வெளிப்படும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மனசையும் கலங்கடிக்கும், உடலையும் அசுத்தப்படுத்தும். அதனால இது இது இருந்துச்சு, இது அதீதமான அந்த ஒரு தன்மை வெளிப்பட்டுச்சு அப்படின்னா, உடம்புல இருக்க சாமி பேசாம இருக்கும். சரி, இது 2.
மூணாவது என்ன, என் சாமி உடம்புல இருக்க சாமி ஏன் பேசல, எதுக்கு பேசல அப்படின்னா, நான் இருக்கேன் அப்படின்னா என் சாமி எனக்குள்ள வருது வரல, சரி அப்படியே என் சாமி வந்தாலும் அது ஏன் பேசல அப்படின்னா, நான் செய்யற அது எப்படி சொல்றது அப்படின்னா, நான் செய்கிற பழி பாவங்கள், நான் பெற்றுக் கொடுக்கிற, நான் வாங்கி கொடுக்கிற கர்மாக்கள். நான் சாமி அடியா இருக்கேன், என் மேல சாமி வந்துச்சு, சாமி வந்துச்சு, அந்த சாமி சரியா வரல, ஏன் இந்த சாமி வரல அப்படின்னு நான் பாட்டுக்கு போய் ஓடுற இடம், ஏதோ காதுல கேட்கிற எல்லா இடத்துலையும் போய் அந்த சாமிக்கு செய்யக்கூடியாத காரியத்தை செய்கிறேன், நன்மக்களை காயப்படுத்துகிறேன், தீய வினைகளுக்கு துணை போகிறேன், பில்லி சூனியம் செய்வினை ஏவல் எல்லாத்துலையும் என்னுடைய பங்கு இருக்கு. அப்போ நான் செய்கிற அந்த வினையானது செயலானது மற்ற மக்களை காயப்படுத்தும் போது மேலே இருக்கிற தெய்வம் அதை விரும்பாது. இந்த சுத்தம் அந்த தேகத்தையே தொடாமல் போயிடும். இது 3 நாள் அந்த சாமி பேசாமல் போயிடும், சாமி இருக்கிறதே உணர முடியாது. சரி 3. 4வது என்ன, எனக்குள்ள இருக்கிற சாமி இருக்கப்பா, தெய்வம் இருக்கு, என்கிட்ட இருக்கு, அந்த தெய்வத்தை வச்சு நான் எதையும் செய்வேன். என் கையில் வச்சிருக்கேன், கையில் நான் அடக்கி வச்சிருக்கேன், இல்லை கையில் கருப்பு வச்சிருக்கீங்க மாதிரி பேசுவாங்க பாருங்க, அது மாதிரி என் சாமி இருக்கு, என் சாமியை வச்சு நான் எது வேணாலும் செஞ்சிருவேன் அப்படின்னு தெய்வத்தை வசப்படுத்தி தன்னிலைப்படுத்தி அந்த தெய்வத்தை தாம் போக்கின்படி அதனுடைய உருவகப்படுத்தி அதன் மூலமாக ஒரு சில செயல்களுக்கு, ஒரு சில தீய செயல்களுக்கு, ஒரு சில தீய எண்ணங்களுக்கு துணையா நிற்கிறது அந்த தெய்வத்துக்கு. ஆக தெய்வம் இருக்காது, சாமி போயிட்டு வேற ஒன்று வந்து அண்டி நின்றுக்கிறான். அப்ப அதுக்கு இது நம்ம தீனி போடுற மாதிரி ஆயிரும். ரொம்ப கொடூரமான விஷயம், இதெல்லாம் செய்யக்கூடாது. என் சாமி இருக்கு, என் சாமிக்கு இது பிடிக்கும், என் சாமி எனக்குள்ள இருக்கு, என் சாமியை நான் நல்லா பயங்கரமாக நான் வந்து அதனுடைய சக்தியை அதிகப்படுத்த போறேன் அப்படின்னு அந்த சாமி விரும்பாத ஏதாவது ஒன்று, இந்த என்ன சொல்றது, இந்த காவு வகையை, இந்த ஒரு சில அசைவ வகைகள்லாம் கொடுக்க 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 என் சாமி நல்லா ஊக்கம் பண்ணுறதா, சாமி அங்கே இருக்கார், தெய்வம் அங்கே, தெய்வம் அதெல்லாம் விரும்ப, தெய்வம் விட்டு ஓடி போயிடும், அதுக்கு பதிலாக வேற ஒன்று வந்து நின்றுக்கிறான். அப்போ கொடுக்கறது வாங்குறது எல்லாமே அது காத்து கருப்பு. அப்புறம் கடைசியில் நம்ம சாமி நாம நினச்சிக்கிருப்போம், அது என்ன ஒன்றும் நம்மளை கடைசியாக முழுகிட்டு போயிடும், நம்மளை அதை அடிமையாக வச்சுக்கிறோம். நாம அது என்னது, அதுக்கு சரியான நீதியான விஷயங்களுக்கு அதை நாம் பயன்படுத்த முடியாது, தவறான விஷயங்களுக்கு ஒத்துழைக்க, நம்மளுடைய ஆசாவாசங்களுக்கு ஒத்துழைக்க, அது போன்ற நேரங்களில் அது நமக்கே ஒரு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும், நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்க எல்லாருக்கும். அதனால் அந்த சாமி பேசாது விட்டு விலகி போயிடும். சரிங்க, இது 4. 5வது, சாமி பேசலை அப்படின்னா, என்னுடைய தெய்வத்துக்கு சத்தியமான வழியில், உண்மையான வழியில், நீதியான வழியில் நான் என்ன நினைக்கிறேனோ அதுபடி எனக்கு என்ன வருமானம் கிடைக்குதோ அதை வச்சு நான் மகிழ்ச்சி அடையணும். இல்லை அப்படின்னு அதை வச்சு நான் நிறைய பணம், நிறைய பொருள், நிறைய பெயர் அப்படின்னு நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அந்த சாமி என்கிட்ட பேசாது. நல்லது நானா மனசறிஞ்சு இந்தாப்பான்னு உனக்கு கொடுக்கறது அது வேற, நீ இதை கொடுத்து தான் ஆகணும்னு நான் கழுத்தை பிடிச்சி கேட்குற மாதிரி கேட்டு ஏழ்மையான மக்கள்கிட்ட நான் பணத்தை நான் பறிக்கிறேன், நான் என்னுடைய தெய்வ சக்தியின் மூலமா அப்படின்னா அந்த சாமி அந்த இடத்துல விரும்பாது. அதனால அந்த சாமி அவங்ககிட்ட பேச. சரி 6வது, என் சாமி என்கிட்ட பேசலை, வேற என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா, நான் இருக்கிற இடம் சுத்தமா இல்லை, தூய்மையா இல்லை, நான் வணங்குற அந்த சாமியை வணங்குற அந்த நிலை சரியில்லை, தெய்வத்துக்கு எப்படி வணங்கணுமோ அது மாதிரி நான் வணங்க மாட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சாமி என்கிட்ட கொஞ்சம் விலகி இருக்கும். சரி 7வது, சாமி ஏன் என்கிட்ட பேசலை, சாமி ஏன் என்கிட்ட பேசலை அப்படின்னா, நான் என்னை பற்றியுமே, நான் என்னை பற்றி மட்டும்தான் சிந்திக்கிறேன், மற்ற யாரை பற்றியும் சிந்திக்க மாட்டேன். என் குடும்பம், என் பொண்டாட்டி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய அங்காளி பங்காளி பெருமக்கள், என்னுடைய உடன் தெய்வங்கள், என்னுடைய எல்லைகள், என்னுடைய அந்த எதை பற்றியுமே சிந்திக்காமல் நான் என்னை தனிப்பட்டு அப்படின்னா அது சாமி குணம் அல்ல. சாமி அப்படி இருக்காது, குலதெய்வம் அப்படி இருக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க மேலே அந்த தெய்வத்தோட அந்த தன்மை கொஞ்சம் வெளிப்படாது. சரி 8வது, சாமி என்கிட்ட பேசலை, வேற என்ன காரணமா, நான் எப்படி அதுக்கு நான் காரணமா இருப்பேன் அப்படின்னா, தீய விஷயங்களுக்கு உடன் போறது மட்டுமல்லாம நல்ல விஷயங்களை ஆதரவா நிற்காம கடந்து நான் போறது. நான் ஒரு சாமி ஆடி இருக்கேன்னா நான் எல்லாரும் என் மேல இருக்க வர்ற சாமி துடிக்குங்க. ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா அந்த அந்த அநீதியை தட்டி கேட்க நான் சும்மா இருந்தாலும் என் உள்ள இருக்க சாமி மேடேறி வரேன், வந்து நான் போய் தட்டி கேட்பேன். நான் என்ன பண்ணுவேன், அதை செய்ய மாட்டேன். அநீதியை பார்த்துட்டு கடந்து போயிடுவேன், அமைதியா இருந்துருவேன்.
அப்ப அந்த இடத்துல தெய்வம் அதனுடைய இயல்புத்தன்மை அந்த இடத்துல செத்து போகுது. அப்ப அந்த சாமி அந்த இடத்துல அவர்கிட்ட பேசாம 1, 2, 3 மன்னிக்கும். தொடர்ந்து அதையே செஞ்சா மன்னிக்குமா? மன்னிக்காது. அமைதியா மௌனமாயிரும். நம்மளா சாமி இருக்கு, பேசுதுன்னு நம்மளா போலியா, பிரம்மையா ஒரு ஒரு அனுமானியத்தோட அனுமானிச்சுக்கிட்டே நம்ம இருக்க வேண்டியதுதான். சரி. 9வது சாமி என்கிட்ட பேசல. வேற என்ன காரணமா இருக்கும்? அப்படின்னா, எல்லாத்தையும் சிறுமைப்படுத்தி நான் தான் பெரிய ஆளுன்னு அன்பு எப்படி இந்த அன்பு இல்லாம, ஆதரவு இல்லாம, கருணை இல்லாம, இரக்கம் இல்லாம, அகங்காரத்திலேயும், அதிகாரத்திலேயும், அதே சமயம் ஆ அ ஒரு கொடூரமான செயல்கள்லயும், ஒரு மனிதனை இல்லாம மிருகத்தை போல தெய்வத்தை சுமந்துக்கிட்டு நடக்கிற குணம், அந்த சாமி அவங்ககிட்ட பேசாது. சரி 10வது என்ன? என் சாமி என்கிட்ட பேசல. அப்படின்னா 10வது என்ன அப்படின்னா, என்னுடைய தெய்வத்துக்கு சரியாக இல்லாமல் நான் பயணிப்பது. என் தெய்வத்துக்கு என் சாமிய நான் சுமக்கிறேன்னா, நான் எப்படி இருக்கணும்? 3 வீட்டு சோறு ஆகாது. சேர்க்கக்கூடாது. இது மாதிரியான விஷயங்கள்ல நான் சரியா கட்டுப்பாடா, தனி ஒழுக்கமா, சுய ஒழுக்கமா இருக்கணும். இல்ல, இருக்க முடியாது. நான் ஒரு சில நல்ல விஷயங்களுக்கு சத்தியமான மக்களுக்கு தான் துணை நிக்கணும். நான் துணை நிக்க மாட்டேன். நான் தீய வினைகள், பில்லி, சூனியம், செய்வினை, ஏவல் இதெல்லாம் நான் போகவே கூடாது. அதுக்கு பக்கத்துல நிக்கவே கூடாது. இல்ல நான் செய்வேன், துணை பண்ணுவேன். என் சாமிய நான் மதிக்கணும். இல்ல என் சாமிய மதிக்க மாட்டேன். எல்லா சாமிகிட்டயும் ஓடி ஓடி கேட்டு என்ன தேவனை நான் செஞ்சுக்கிட்டே இது மாதிரியான குணம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த சாமி அவங்ககிட்ட பேசாது. அதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, சாமி ஆடி வரும் மக்கள், சாமி வருதுங்கிறது சாதாரண விஷயம் அல்லங்க. நாமெல்லாம் இப்படியெல்லாம் இருந்தா தான் இயற்கையா இருக்கிற நம்மளுடைய தெய்வத்தை நாம முழுமையா உணர முடியும். இப்படியெல்லாம் நாம இருந்ததுனால தான், இருக்கிறனால தான் குலசாமின்னு ஒண்ணு நம்மள சுத்தி நம்மள பாதுகாத்து நிக்குது. இதெல்லாம் இல்ல அப்படின்னா, தெய்வத்தையும் நாம உணர முடியாது. தெய்வமும் அங்கங்க இயற்கையோட இயற்கையா அது பாட்டுக்கு அழகா, இயற்கையோட இயற்கையா கலந்து நின்னுக்கிறான். மனுஷன் மேல மனுஷன உணர வைக்காது. மனுஷனுக்குன்னா வந்து நிக்காது. கெட்ட விஷயம் நல்ல விஷயங்கள்ல கெட்ட விஷயங்கள நல்ல விஷயமா மாத்தி குடுக்காது. கெட்ட நேரத்த மாத்தி அமைக்காது. சாமி இருக்கிறப்ப தெரியாதுங்க. சாமி இல்லாதப்ப நாம படுற வலி, வேதனை இருக்குல்ல, அப்ப நாம எங்க போய் எத்தனை கோவில், எவ்வளவு தவம் இருந்தாலும் அந்த சாமிய நாம திரும்ப வர வைக்க முடியாது, உணர முடியாது. இருக்கிறப்பயே அந்த சாமிய அது ஒரு விளக்குங்க. அந்த விளக்கு அணையா விளக்கா பார்த்துக்குங்க. அணைஞ்சிருச்சுன்னா, மறுபடியும் நீங்க அந்த விளக்க ஏத்துனாலும் அந்த பழையபடி இருக்கிற அந்த வெளிச்சம், பிரகாசத்த உங்களுக்கு குடுக்காதுங்க. அதனால அறிவோம் அன்பர்கள், சாமியாடி வரும் மக்கள், உங்க மேல வர்ற சாமி, நீங்க வணங்குற சாமியையும், சாமி வந்தவர்களுக்கு மட்டும் இல்ல, சாமி வராதவர்களுக்கு அதனுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. அதனுடைய சக்திகளை புரிஞ்சுக்கங்க. அதனுடைய தேவைகளை புரிஞ்சுக்கங்க. அதனுடைய அமைப்பு சாராம்சங்களை புரிஞ்சுக்கங்க. அந்த தெய்வம் இட்ட கட்டளை போல, தெய்வத்தின் போல அந்த போக்குல அதை நீங்க வாழ்க்கையில பயணிங்க. உங்க சாமி ஊக்கமா 100க்கு 100% பேசும். நீங்க சொல்ற ஒரு சொல்லு வெல்லம். நீங்க கொடுக்குற ஆச்சார விபூதி எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் தீர்த்து கொடுக்கும். காத்து கருப்பா இருந்தாலும் விட்டு விலக்கி கொடுக்கும். எத்தனை தீய வினைகள் எதுவாக இருந்தாலும் அந்த கட்டுகளை, முடிச்சுகளை, அந்த வினைகளை, ஏவலை ஓட்டி எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கும். அதுக்கு அந்த தெய்வம் உங்கள்கிட்ட ஊக்கமா பேசணும். அப்படி ஊக்கமா பேசணும்னா நீங்க இது மாதிரி இருக்கணும்னு சொல்லி இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.